ஹலோ எவ்ரிவன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்? டேட்டா மாடலிங்னா என்ன, அது எப்படி அப்படின்னா என்ன, அதோட டெஃபினிஷன், அதில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். இனி டேட்டா மாடலிங்கை எப்படி நம்ம இங்கே பவர் பிஐயில் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டு, அதில் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் ஒரு டேபிள், நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு டேபிள், இந்த மாதிரி 3 டேபிள் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளும் வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போது 4 டேபிளை நான் என்ன பண்ண போகிறேன், கனெக்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி லோடுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ டேட்டா மாடலிங் வித்தவுட் டேட்டா மாடலிங், அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போது நான் டேட்டா மாடலிங் இல்லாமல் ஒரு பவர் பிஐ விஷுவல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் மல்டிபிள் டேபிள்ஸை கம்பைன் பண்ண முடியாது. ஒரே ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை மட்டும்தான் என்னால் என்னோட விஷுவலில் வந்து எடுத்து வைக்க முடியும். என்னோட இப்போது கிராஸ் மல்டிபிள், இப்போ எனக்கு இங்கே டேபிள் ஏல இருக்கிறதையும் டேபிள் பியில் இருக்கிற டேட்டாவையும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா என்னால் எடுக்க முடியாது. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா மாடலிங் அப்படிங்கிறது என்னது தேவைப்படும். சரி, ஓகே. இப்போது இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரிப்போர்ட் வியூ இருக்கும், இன்னொன்று வந்து டேபிள் வியூ இருக்கும், நெக்ஸ்ட் வந்து மாடல் வியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் மாடல் வியூவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். மறுபடியும் அடுத்த விஷுவலை கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா டெலீட் ஆயிரும். ஓகேவா? எதுக்காகனா இப்போ நீங்கள் டேட்டா மாடலிங் பண்ணாமல் ஒரு விஷுவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் தரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். ஓகே, இப்போது நான் ரிப்போர்ட் வியூக்கு போகிறேன். போயிட்டு இப்போது எனிதிங் ஏதாவது ஒரு பார் சார்ட் எடுத்து வைக்கிறேன்னு வைங்களேன். ஓகே, நான் வந்து ஒரு பார் சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் இப்போது ஃபஸ்ட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து ஜஸ்ட் கஸ்டமர் ஐடியை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். கொடுத்தோடனே எனக்கு வந்து எங்கே ஆயிடுச்சு, ஒய் ஆக்சிஸில் வந்து வந்துச்சு. அதே மாதிரி சேல்ஸோட உள்ள டோட்டல் அமௌண்ட்டை என்ன பண்ணுறேன், நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் கஸ்டமர் ஐடியை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸில் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். எனக்கு அக்யூரேட்டாக கேல்குலேஷன் தருதா? தரலை. ஏன் அப்படின்னா இந்த கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது ஒரு டேபிளோடது, சம் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்னொரு டேபிளோடது. அப்போது அந்த ரெண்டையுமே நமக்கு என்ன பண்ணி தர மாட்டாங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு விஷுவலில் வந்து கரெக்டான விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு தான் நம்ம அந்த யாரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டா மாடலிங் அப்படிங்கிறவங்கள யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதில் 2 வேயாக நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணலாம். ஒன்று, இப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ 2 பேர் இருக்கணும். இதில் வந்து ப்ரைமரி கீன்னு சொல்லும்போது ஜஸ்ட் ப்ராடக்ட் ஐடி வரும். இதில் வந்து ஃபாரின் கீன்னு சொல்லும்போது சேம் இதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் ஐடி. அப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஐடியை ட்ராக் பண்ணி இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஐடியில் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு டேபிள் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ப்ராடக்ட் ஐடி அங்கே ஃப்ரம் டேபிள்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் ப்ராடக்ட் ஐடி, நெக்ஸ்ட்டு டூ டேபிள்னு சொல்லி வரும். அதில் சேல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா சேல்ஸு, இதுலேயுமே சேம் ப்ராடக்ட் ஐடி. கார்டினாலிட்டி நம்ம அங்கேயே படித்தது தான். இது என்னது 1:many ரேஷியோவில் இருக்குது. இது சிங்கிள், சேம் உங்களுக்கு அப்படியே என்ன ஆயிரும், அது அப்ளை ஆயிரும். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே இருக்கிற கஸ்டமர் ஐடியை இங்கே இருக்கிற கஸ்டமர் ஐடி கூட என்ன பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க. சேம் விஷுவல்ஸ் ஓப்பன் ஆகுது. சேவ்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அது சேவ் ஆயிரும். ஓகே, இனி இப்போது இதிலே வந்து எனக்கு வியூ பண்ணி பார்க்கணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு எது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் டேட்டா மாடலிங் வந்து பண்ணிட்டேன். இனி இந்த டேட்டா மாடலிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த விஷுவல்ஸ் எந்த மாதிரி மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா? அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருந்த எல்லா ரேஞ்சுமே எனக்கு இப்போது அப்ராக்சிமேட்டாக எனக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது கிளாரிஃபை பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ டேட்டா மாடலிங் இல்லாமல் உங்களால் 2-3 டேபிளை என்ன பண்ண முடியாது, கம்பைன் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் மட்டும்தான் இந்த 2 டேபிள் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இதுலேயே வந்து மேனேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்க 2 டேபிளுமே உங்களுக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்க,
இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோ டிடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே கம்பைன் பண்ணி பார்ப்பாங்க, எந்த ரெண்டு டேபிளும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணி பார்ப்பாங்க. கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது கனெக்ட் ஆயிரும். ஆனால் இப்போதைக்கு நம்ம ரெண்டு டேபிளையுமே கனெக்ட் பண்ணிட்டோம், அதனால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, நீங்கள் க்ளோஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போது இதுலேயே வந்து ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் மாற்றினீங்க அப்படின்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்டஸ் டு இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி மாற்றினீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஆனால் எனக்கு எப்படி இருக்கும், அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? இனி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட ரிப்போர்ட் வியூக்கு போகிறேன். தெரியுதா? மறுபடியும் விஷுவல்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்துருச்சு, ஈக்குவலாக சேமாக வந்துருச்சு. அப்போது எனக்கு வந்து இது மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா மேனேஜ் ரிலேஷன்ஷிப் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்விட்ச் டு ஆக்டிவ் இந்த மாதிரி கொடுத்தா போதும். அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அதோட சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? இதே மாதிரி தான் நம்ம எத்தனை விஷுவல்ஸ் போட்டாலும், அதாவது 2-3 டேபிளை க்ராஸ் பண்ணி நீங்கள் எத்தனை விஷுவல்ஸ் போட்டாலும் உங்களுக்கு அது கிளியராக அக்யூரேட்டாக அதோட டேட்டாவை வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ராடக்டோட டேபிளையும் இதையும் வச்சு சேம் ப்ராடக்டோட நேம் பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், அமௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும். தெரியுதா? சேம் அதோட டேட்டாஸ் எனக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு. இப்போ இது பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யார் தான் தேவை, டேட்டா மாடலிங் தான் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டாக்ஸ் ஃபார்முலானா என்ன, டாக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.